அதுதாங்க அரசியல். நீங்க வாய் வார்த்தையில விஜய் எந்த தொண்டோ இதுவும் காரணமா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, உங்களுடைய அனைத்து சகல எந்திரங்களும் விஜய்க்கு எதிரா நீங்க பிரயோகிக்கிறீங்க. விஜயுடைய இமேஜே டேமேஜ் பண்றீங்கன்னா, அப்போ விஜய் இப்படி தான் பேசணும். அவரும் புசி மாரி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு ஏதோ பண்ணுனா, சுத்தமா இந்த பார்ட்டிய கண்டம் பண்ணி இப்போ விஜய் பேசுனது எப்படி சவால் விடலாம்னா, சவால் விட தான் செய்யும். இன்னும் கேட்டா புசி கூடுதலா சவால் விடும். நான் எங்கேயும் போலங்க. இங்க தாங்க இருக்கிறேன். நாங்க துக்கத்துல இருக்கோங்க. 41 பேர் இறந்து போயிருக்காங்க. எங்க இவரு போய் பார்க்க போறாரு. நானும் போறேன். பாருங்க மாவட்ட செயலர் கண்டிப்பா பண்றாங்க. நாளை கூட்டம் நடத்திட்டு இருக்கிறேன். கைது இதுன்னு கேட்குறீங்கல்ல, நான் இங்கே தான் இருக்கேன். எங்கேயும் ஓடி ஓடில. கைது பண்ணா அதையும் சந்திக்க தயார். இப்படி பேசியிருந்தா அந்த பார்ட்டியுடைய நிலைமையே வேற. அவங்களாம் அவர் தான் நான் தான் சொல்றேன். ஒரு வார்டு செயலாளர் கூட லாய்க்கு இல்லாதவர்னு. அதனால அவர் ஓடி ஒழிஞ்சிட்டாரு. இவருடைய ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். என்ன கூடுதலாக 41 ஃபேமிலிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நானும் ஒரு காரணமா அமைஞ்சிட்டேன். அப்படின்ற மாதிரிலாம் பேசல. ஆனால் நேரில் பேசிட்டார். இதில் என்ன ஜோக்குன்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிற பதில், இவ்வளவு பண்ணியும் விஜய் மேலே எந்த கோபமும் அந்த ஜனங்களுக்கு வரல. இதில் இந்த பேசுனாங்கள்ல பத்திரிகையாளர்கள்லாம், அவர்களே மறுநாள் பதிவு பண்ணுறாங்க. இவ்வளோ பண்ணி அந்த 41 குடும்பம் அவரை தப்பே சொல்லலைன்னு. இவங்க யார் யாரையும் அனுப்புகிறாங்க. டீம்லாம் போய் அந்த 41 குடும்பத்தை பேசி எடுத்து போகும்போதே சொல்லிட்டுலாம் போகிறாங்க. நாங்கள் எப்படி பண்ண போகிறோம் அப்படி பண்ண போகிறோம். இந்த ஃபேமிலி பேசவே இல்லை. இதில் உச்சபட்ச காமெடி, ஒரு ஃபேமிலி கேட்குறாங்க, உங்கள் பையன் அவன் அடிபட்டு அவன் பக்கத்தில் குறைச்சி அவங்க அப்பா பேட்டி கொடுக்குறாரு. பையன் என்ன, ஆமாங்க என் மச்சனை கூட்டு போயிட்டாங்க தெரியாமல், நீங்கள்